Hey friends, welcome back to our Shifani Vlogs and Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து திருச்சிக்கு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க இந்த பேர்ட்ஸ் பார்க் ஏதோ வரும், அங்கே தான் நம்ம வந்து போக போகிறோம். மணி வந்து 9:05 ஆகுது. 9 o'clock to 6 o'clock வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ 9 o'clock போய் கிளம்பணும்னு நினச்சோம், ஆனால் வந்து இன்னும் கிளம்பலை. ஸோ இனி 10 o'clock எப்படியும் ஆயிரும். சரி வாங்க வீடியோ கிளப்பலாம். இப்போ நாங்கள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கிளம்பியாச்சு. இங்கே வந்து பஸ்ஸில் ஏறி பார்க் ரீச் ஆக வேண்டியதான். மணி வந்து பார்த்திங்கன்னா 10:20 ஆகுது. இப்போ தான் வந்து கிளம்புறோம். பேர்ட்ஸ் பார்க்கில் என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனோடனே ஒரு ஆஸ்ட்ரிச் பார்த்தோம். அதில் எல்லாருக்குமே வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு கீரை மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் கொடுத்தேன். நிறைய கடிச்சிருமோன்ற ஒரு பயத்துலேயே கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் இந்த எக்கு உடஞ்ச மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பேர்ட்ஸாக வச்சு அதோட நேம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கிங்கு, ஒன்று வந்து குயின், அந்த மாதிரிலாம் வச்சு பேர்ட்ஸுக்கு நேம் வச்சு கீழே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்து இப்படி தான் இருந்தது. அந்த டைம் வந்து அவ்வளோவா வெயில் அப்படி தெரியல. அப்புறம் இந்த பேர்ட்ஸுக்குமே வந்து மேலே வந்து நேம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷுக்குன்னே ஒரு தனி ஒரு பிளேஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துக்குள்ளே போனாலே அப்படியே ஒரு ஃபிஷ் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சு. எல்லா வெரைட்டிஸான ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்தோம். எல்லாமே இருந்தது. இதில் வந்து இந்த கலர்ஸ்லாம் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக திருச்சி வந்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி அது அப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃபிஷ்குள்ளே போனாலே இந்த பியூட்டிஃபுல் ஃபிஷ் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து நம்மளே வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் கொடுத்தேன். அது வந்து டக்குன்னு எல்லாம் வந்து சாப்பிட்டுச்சுங்க. அப்புறம் இந்த சிக்கன்லாம் பார்த்தோம். அது ரொம்ப குட்டி குட்டியாக அதுக்குன்னே ஒரு தனி பிளேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ரேட்டெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு விளையாடுறதுக்குன்னு கொஞ்சம் திங்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து அதில் ஏறி ஏறி விளையாடுது. ஒரு ரேட் மட்டும் ஒரு ஹோலுக்குள்ளே போய் அப்படியே இருந்துச்சு, விட்றா சாமின்ட்டு. அப்புறம் இந்த டாட்டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்னேக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஷைனிங்காக.
அப்புறம் பேர்ட்ஸுக்குனே ஒரு தனி பிளேஸ் இருந்துச்சு. அங்கே போய் வந்து ஃபுட்டு கொடுத்துட்றாங்க முன்னாடி, அது சாப்பிட்ற ஃபுட்டு. அது நம்ம கையை அப்படி காட்டினா அது வந்து சாப்பிடுமா அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் நானும் கூப்பிட்றேன் 1 மணி நேரமாக கூப்பிட்றேன், வரவே இல்லை. 1 hour ஆனாலுமே வந்து வரவே இல்லை. சரி முயற்சி பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்துச்சு. சரி அவங்கள்ட்ட போய் அப்படியே நைஸாக பேர்டுக்கு சாப்பாடு தெரியுமா கொடுத்து அப்படியே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் இந்த மாதிரி காளான்லாம் வந்து இந்த சிலையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் பார்த்தோம். ஸ்பைடரு அப்புறம் திரும்பி வந்து நடந்து போயிட்டு வெளியே வந்து போயிட்டு அங்கே வந்து ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு.